அமைதியான பள்ளத்தாக்கின் மையத்தில் ஹல்க் என்ற ஒரு பெரும் பச்சை உயிரினம் வாழ்ந்தான். அவன் சாதாரண உயிரினம் அல்ல. இல்ல, ஹல்க் மிகவும் வலிமையானவன். மேலும் பள்ளத்தாக்கில் உள்ள அனைவரும் அவன் துணிச்சலும் நல்ல மனதும் கொண்டவனாக அறிந்திருந்தனர். ஒரு வெயிலான காலை, பறவைகள் கீச்சும் மரங்கள் அசையும் போது பள்ளத்தாக்கின் வடக்கு பகுதியில் இருந்து ஒரு அழுகை ஒலி ஹல்க் காதில் விழுந்தது. அது ஒலிவர் என்ற அணில். அவன் கவலையில் இருப்பது போல தெரிந்தது. உதவி, உதவி என்று ஒலிவர் கீச்சினான். அவன் சிறிய கைகளும் காற்றில் அசைந்தன. ஹல்க் அங்கே நின்று கொண்டு பார்க்க முடியாது என்று அறிந்தான். பெரும் அடிகளுடன் ஹல்க் ஒலிவரிடம் சென்றான். கிளைகளை மெதுவாக விலக்கி கற்களை தாண்டி துள்ளினான். என்ன ஆயிற்று ஒலிவர் என்று ஹல்க் கேட்டான். அவன் குரல் ஆழமாக இருந்தாலும் மென்மையாக இருந்தது. ஒலிவர் உயரமான மரத்திலிருந்து அகோர்ன் பழங்களை சேகரிக்க முயன்றபோது மேலே சிக்கிக் கொண்டதாக ஹல்க்கு விளக்கினான். நான் கீழே இறங்க முடியவில்லை. என் அகோர்ன் பழங்களை எப்படி சேர்ப்பது என தெரியவில்லை என்று ஒலிவர் அழுதான். மிகவும் மென்மையான பெரியவனான ஹல்க் உதவுவதாக வாக்குறுதி அளித்தான். கவலைப்படாதே சிறிய நண்பா என்று ஹல்க் நட்பான புன்னகையுடன் சொன்னான். என்னிடம் ஒரு திட்டம் இருக்கிறது. ஒரு பெரிய துள்ளலுடன் ஹல்க் வானில் பறந்து உயரமான மரத்தின் உச்சியில் மென்மையாக இறங்கினான். ஒலிவர் ஆச்சரியத்துடன் பார்த்தான். அவன் கண்கள் உற்சாகத்தில் பெரிதாக இருந்தன. ஹல்க் அன்புடன் அகோரன் பழங்களை சேகரித்து ஒலிவரின் பையில் வைத்தான். இதோ உனக்கு ஒலிவர், எல்லாம் பாதுகாப்பாகவும் நலமாகவும் இருக்கிறது என்று ஹல்க் மெதுவாக மரத்திலிருந்து இறங்கிய போது ஒலிவரை தனது பெரிய கைப்பிடியில் அன்புடன் தழுவிக்கொண்டான். ஒலிவர் மிகுந்த மகிழ்ச்சியுடன் உற்சாகமாக குரலிட்டான். ஓ நன்றி ஹல்க், நீ என் வீரன். அந்த நாளிலிருந்து ஹல்க் பீஸ்ஃபுல் வாலியின் பாதுகாவலராக மட்டுமல்லாமல் அதன் அனைத்து குடியிருப்பாளர்களுக்கும் ஒரு மதிப்புமிக்க நண்பனாகவும் ஆனான். அவனது கனிவான செயல் புல்வெளிகளில் ஒலித்தது. அவனது சிரிப்பு ஒவ்வொரு மூலையையும் பிரகாசப்படுத்தியது. அதனால் மிகச்சிறிய எறும்பிலிருந்து மிக அறிவுள்ள ஆந்தை வரை ஒவ்வொரு உயிரினமும் தங்களுடன் வாழும் அந்த மென்மையான பெரியவரை நேசித்தனர். அவர்கள் அனைவரும் ஒன்றாக கூடி ஹல்க் காட்டிய துணிச்சலின் கதைகளை முகில் கொளுத்தும் இரவுகளில் பகிர்ந்து கொண்டார்கள். அவனது பொன்னான மனதை கொண்டாடினார்கள். பீஸ்ஃபுல் வாலி எப்போதும் அமைதியாகவே இருந்தது. அதன் அன்புக்குரிய காவலர் ஹல்கின் வலிமையும் கனிவும் அதை வளர்த்தன. மரங்களின் இலைகளை அசைக்கும் காற்றில் கூட ஒரு துணிச்சலான பெரியவரின் கிசுகிசுப்புகள் எப்போதும் கேட்கப்பட்டன.